ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி. கடைகளில் கிடைக்கிற அதே ஸ்டைலில் இன்றைக்கி வீட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு சீவல் இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சீவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கேரட் துருவுறதுல நீட்டமாக இப்படி சீவி வச்சுருக்கேன். சீவினதுக்கு அப்புறமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேயே வச்சுருக்கலாம். வெளியில் எடுத்தால் கலர் மாறி போயிடும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானிலையில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். நிறைய போட்டோம்னா அப்படி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு நல்லா முருகலாக வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக அப்போ தான் உதிரியாக வரும். கலர் அப்படியே லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி முருகலாக வரணும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். சீவல் அப்படி ரொம்ப லேஸாக தானே இருக்குது. அதனால் ரொம்ப விட்டுட்டோம்னாலும் கருகிரும். பார்த்து கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடணும். இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். உருளைக்கிழங்குல பண்ணுறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செய்யும் போதே பிளேட் காலியாகும். அவ்வளோ நல்லா இருக்கும். பாருங்கள், நல்லா அப்படியே முருகலாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே எண்ணெய் அப்படியே ஓசை அடங்கிடும். எண்ணெய் சத்தம் அடங்கினோடனே எடுத்துடலாம். சீவல் அப்படி பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த கலர் கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிற சீவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அதே எண்ணெயிலேயே நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், வேர்க்கடலை 3 சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து சும்மா 1 நிமிஷம் மட்டும் அப்படி திருப்பினா போதும். ஏன்னா முந்திரி எல்லாம் சீக்கிரமாக கலர் மாறிடும். ரொம்ப கருகிராமல் பார்த்து டக்குன்னு உடனே எடுத்துடணும். பாருங்கள், போட்டு ஒரே நிமிஷத்தில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடணும். கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. இப்போ அதுலேயே திராட்சை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திராட்சை தனியாக போட்டுக்கலாம், நட்ஸோட வேண்டாம். நட்ஸு பொரியறதுக்குள்ளே இது டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் உப்பி வந்துடும். அதனால் இதை தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சீவலுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனை விட கம்மியாக இருந்தால் போதும். கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்குக்கு இந்த அளவு உப்பு காரம் இருந்தால் போதும். இப்போ இது கூடவே அந்த பொரிச்சு வச்ச நட்ஸை எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சீவல்லையே உப்பு காரத்துக்கு பதிலாக சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி ஸ்வீட் மிக்சராகவும் செய்யலாம். உப்பு காரம் சேர்த்தினா கார மிக்சர் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அப்படி குலுக்கி விட்டால் போதும். கையில் கலந்தோம்னா சீவல் உடஞ்சிரும். அப்படி பவுலில் எடுத்து நல்லா குலுக்கி விட்டால் போதும். ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே இதுலேயே செய்யலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு சீவல் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.